இப்போ என்ன பார்க்க போறோம்னா கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆர்க் இஜெட் வென் இஜெட்டோட வேல்யூ -2 டிவைடட் பை 1 + i √3 கேட்குறான். முதன்மை வீச்சோட ஆர்க் இஜெட்டோட வேல்யூ கேட்குறான். இப்போ இஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா, ஆர்க் இஜெட் கேட்குறாங்களா, ஆர்க் இஜெட் வச்சுட்டு நான் ஈக்குவல் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்க் வேல்யூ எழுதிக்கிறேன். இந்த இஜெட்டோட வேல்யூ என்ன இருக்கு, -2 டிவைடட் பை 1 + i √3 எழுதிட்டேன். இப்போ நியூமரேட்டர்ல பார்க்குறேன் ரியல் நம்பர் இருக்கு, இமேஜினரி நம்பர் இல்லை. டினாமினேட்டர்ல பார்க்குறேன் ரியல் நம்பர் இருக்கு, இமேஜினரி நம்பர் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா மாடிஃபை பண்றேன். ஆர்க் நியூமரேட்டர்ல -2 + 0i வச்சுக்கிறேன். டினாமினேட்டர் எழுதிக்கிறேன் 1 + i √3. இப்போ இந்த ஆர்க் மேல இருக்க z1 / z2க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆர்க் z1 / z2க்கு என்ன ஃபார்முலானா ஆர்க் z1 - ஆர்க் z2. இதை பார்த்துக்கோங்க. ஆர்க் z1 மேல இருக்க நம்பர் தால -2 + 0i - ஆர்க் கீழே என்ன நம்பர் இருக்கு 1 + i √3 போட்டாச்சு. இப்ப இது முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடாது. இது மைனஸ் பிளஸ் இருக்கா சைனு, இங்க பாருங்க இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மைனஸ் பிளஸ் இருக்கு. மைனஸ் பிளஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பை மைனஸ் ஆல்ஃபா அப்படியே எழுதுறேன். இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு, மைனஸ் பிளஸ்க்கு பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் பை மைனஸ் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. நான் பை மைனஸ் ஆல்ஃபா எழுதிட்டேன். நடுவில் மைனஸ் இருக்கா, மைனஸ். இங்க பாருங்க 1 + 1 + i கொடுத்திருக்கா. பிளஸ் பிளஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, தீட்டா ஈக்குவல் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்களா. அப்ப ஆல்ஃபா இருக்கா ஃபார்முலா, அப்ப ஆல்ஃபா போட்டாச்சு. இப்ப பை மைனஸ் இந்த ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா எடுத்திருக்கேன், நான் டேர்ன் இன்வர்ஸ் பி எழுதிருக்கேனா அப்படியே எழுதுறேன். டேர்ன் இன்வர்ஸ் அந்த பி ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் தான் ஏ டேர்ம், இந்த டேர்ம் பி டேர்ம், இது ஏ இது பி. இப்போ இதுல டேர்ன் இன்வர்ஸ் பி பாக்குறேன். பி என்ன இருக்கு 0, ஏ என்ன இருக்கு -2, நடுவில் ஒரு மைனஸ். இந்த ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா, டேர்ன் இன்வர்ஸ் பி பை ஏவா, பி என்ன இருக்கு √3, ஏ என்ன இருக்கு 1. இப்ப இது 0 வந்தாலும் ஃபுல் டேர்ம் 0 ஆயிரும். அப்ப இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிருதா, பை -0 இது ஃபுல்லா வருது, இந்த டேர்ம் ஃபுல்லா வருது. பை -0 மைனஸ் டேர்ன் இன்வர்ஸ் √3 பை 1ஓட வேல்யூ பை பை 3. டேர்ன் இன்வர்ஸ் √3 ஓட வேல்யூ என்னது, பை பை 3. அப்ப பை மைனஸ் பை பை 3 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × பை 3 பை மைனஸ் இங்க பையில எனக்கு 1 × பை பை 1 × 3 3 3 பைல பை போச்சுன்னா 2 பை பை 3. ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிச்சு. ஆர்க் இஜோட என்னது 2 பை பை 3. கொஸ்டின் நம்பர் 5 கம்ப்ளீட்டட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. மாடுலஸ் இஜோட வேல்யூ 2 so that 3 less than or equal modulus z plus 3 plus 4i modulus less than or equal 7 கொடுத்துருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்றேன். ஓகே, இப்போ இது ஒரு ஃபார்முலா அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2 less than or equal மாடுலஸ் z1 plus z2 less than or equals மாடுலஸ் z1 plus மாடுலஸ் z2. இப்போ ஒரு மாடல்ஸ் z2 கொடுத்துருக்காங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாடல்ஸ் z2 வேரியன்ட் தான் என்ன பண்றோம், நம்ம மாடல்ஸ் z2 கொடுத்துருக்காங்க. இதை மாடல்ஸ் z1 வேரியன்ட் எடுத்துக்கணும். கொடுக்குற மாடல்ஸ் z2 வேலையை மாடல்ஸ் z1 ஈக்குவல் டு 2 எடுத்துக்கணும். இப்போ இங்க உள்ள மாடல்ஸ் z2 வருதுல, அப்ப இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம்னா இந்த z1 எடுத்துக்கிட்டோமா, இங்க பாருங்க z இருக்கு z1 இருக்கா, அதெல்லாம் z1 எடுத்துட்டோமா. இந்த z2 வேரியன்ட் இருக்கு, இங்க இருக்கு 3 + 4i இருக்கு. அப்ப z2 வேலை 3 + 4i. இதை மாடல்ஸ் வைக்க போறேன். மாடல்ஸ் z2 வேல்யூ √3² + 4². சிம்பிள் பார்க்க தேவையில்ல, அப்படியே 3² + 4² போட்டுக்கலாம். 3² பண்ணா 9, 4² பண்ணா 16, √25 ஆன்சர் 5. மாடல்ஸ் z2 வேல்யூ என்னது 5 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போறோம் நம்ம. பாருங்க மாடல்ஸ் z1 வேல்யூ என்ன இருக்கு 2 இருக்கா, 2 இங்க இருக்கு. நடுவில் மைனஸ் இருக்கா, மைனஸ். மாடல்ஸ் z2 5 இருக்கா, 5 க்ளோஸ் மாடல்ஸ் பண்ணியாச்சு. லெஸ் than or equal மாடல்ஸ் z1 வேல்யூ z2 இந்த வேல்யூ இருக்க நடுவில் வேல்யூ, இந்த வேல்யூ போல அப்படியே இந்த சென்டர்ல என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். z plus 3 plus 4i க்ளோஸ் லெஸ் than or equal மாடல்ஸ். திரும்பி z1 என்ன இருக்கு 2 இருக்கா, 2 பிளஸ் மாடல் ஆஃப் z2 என்ன இருக்கு 5 இருக்கா, 5. இப்போ 2ல -5 போச்சுன்னா -3 less than or equal z plus
3 plus 4i மாடலஸ் less than or equal 2 plus 5 7. இந்த -3 மாடலஸ் என்ன ஆக்கணும் பிளஸ் ஆக்கணும் 3 less than or equal z plus 3 plus 4i மாடலஸ் less than or equal 7. பிளஸ் 7 மாடலஸ் எடுத்தா 7 தான் கிடைக்கும். கொஸ்டினை ப்ரூவ் பண்ணியாச்சா? அப்ப ends proved. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, அதே மாதிரி கொஸ்டின் தான். மாடலஸ் z வேல்யூ 2 8 less than or equal மாடலஸ் z plus 6 plus 8i less than or equal 12 கொடுத்துருக்காங்க. இப்ப நடுவில் பாருங்க z1 z எடுத்திருக்காங்களா? அப்ப இந்த மாடலஸ் z என்ன பண்ணலாம் நம்ம? அவங்க மாடலஸ் z வேல்யூ 2 கொடுத்துருக்காங்களா? நம்ம மாடலஸ் இந்த வேல்யூ z1 equal to 2 எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து பாருங்க z2 இருக்கா? z2 நேரம் என்ன இருக்கு? 6 plus 8 இருக்கா? போன சமயம் z2 நேரம் என்ன இருக்கு? 6 plus 8 இருக்கா? z2 ஓட வேல்யூ 6 plus 8. இது மாடலஸ் வைக்கிறேன். மாடலஸ் z2 மாடலஸ் எடுத்தா ரூட் எடுக்கணும். உள்ள இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர் plus 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணா 36, 8 ஸ்கொயர் பண்ணா 64. 36 65 ஆட் பண்ணா 100. ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 10. மாடல்ஸ் z2 ஓட வேல்யூ 10. சரி, இப்ப பாருங்க மாடல்ஸ் z1 கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இருக்கு? மாடல்ஸ் z1 ஓட வேல்யூ 2 மைனஸ் மாடல் z2 ஓட வேல்யூ 10 less than or equal நடுவில் z1 plus z2 தான் நடுவில் என்ன இருக்கு? z plus 6 plus 8 இருக்கா? அப்படிக்கும் z plus 6 plus 8i close less than or equal மாடல்ஸ் z1 ஓட என்ன இருக்கு? 2 இருக்கா? 2 plus மாடலஸ் z2 ஓட வேல்யூ என்ன இருக்கு நமக்கு? 10 இருக்கா? 10. இப்ப 2 minus 10 என்ன வரும்? -8 less than or equal z plus 6 plus 8i less than or equal 2 plus 10 12. அந்த -8 மாடலஸ் எடுத்தா நம்ம +8 ஆயிரும். அப்ப z plus 6 plus 8i less than or equal 12. ப்ரூவ் பண்ணியாச்சா? அப்ப ends proved. நிரூபிக்கப்பட்டன. அடுத்த பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 இதே மாதிரி தான். மாடல் ஆஃப் z ஓட வேல்யூ 3 7 less than or equal மாடல்ஸ் z plus 6 minus 8i less than or equal 30. ஓகே, இப்போ இங்க பாருங்க மாடல் z ஓட 3 இருக்கா? அப்ப என்ன பண்றேன்? மாடல்ஸ் z ஓட வேல்யூ 3 இருக்குதா நான் மாடல்ஸ் z1 equal to 3 ன்னு மாத்திக்கிறேன். இங்க பாருங்க சென்டர்ல இந்த z2 நேரா என்ன இருக்கு? 6 minus 8 இருக்கா? இந்த z2க்கு நேரா 6 minus 8 இருக்கு. அப்ப z2 நேரா 6 minus 8 ஐயா? அப்ப மாடலஸ் z2 ஓட வேல்யூ ரூட் ஆஃப் சிம்பிள் பார்க்க தேவையில்ல 6 ஸ்கொயர் plus 8 ஸ்கொயர் எந்த சிம்பிளா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 6 ஸ்கொயர் பண்ணா 36, 8 ஸ்கொயர் பண்ணா 64, ரூட் ஆஃப் 110. மாடலஸ் z2 ஓட வேல்யூ 10. இங்க பாருங்க மாடல்ஸ் z1 கண்டுபிடிச்சாச்சு, மாடல்ஸ் z2 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப மாடல்ஸ் z1 ஓட வேல்யூ 3 மைனஸ் மாடல்ஸ் z2 ஓட வேல்யூ 10 less than or equal z1 plus z2 என்ன பண்ணணும்? சென்டர் கட்டாம அப்படியே எடுத்துக்கணும். 6 plus 6 z plus 6 minus 8i மாடல்ஸ் அடுத்து என்ன இருக்கு? less than or equal இருக்கா? less than or equal மாடல்ஸ் z1 என்ன இருக்கு? 3 இருக்கா? 3 plus z2 என்ன இருக்கு? 10 இருக்கா? 10. அப்ப 3ல -10 போச்சுன்னா -7 less than or equal z plus 6 minus 8i less than or equal 13. -1 மாடல்ஸ் எடுத்தா +7 less than or equal z plus 6 minus 8i மாடல்ஸ் less than or equal 13. கொஸ்டின் அப்ரூவ் பண்ணியாச்சா? அப்ப ends proved. நிரூபிக்கப்பட்டன. கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஓகே. இங்க பாருங்க கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 என்ன பண்ண போறோம்னா so that மாடலஸ் z plus 2 minus i less than 2 represent interior points of a circle, find its center and radius. இதோட சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்குறாங்க. ஃபார்முலா பாருங்க, சென்டர் இருக்கு மாடலஸ் z minus a equal r. இந்த ஏன்ற வேல்யூ பத்தி அதான் சென்டர் ஏ, இந்த ஆர்ன்றது ரேடியஸ் ஆகும்.
வட்டத்தின் சமன்பாடு கேட்குறாங்க ஒரு வேலையை கொடுத்துட்டு. அப்போ இந்த ஏன்றது மையத்தை சொல்றாங்க, இந்த ஆறுன்றது ஆரத்தை சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், கொஸ்டின்ல இஜெட் பக்கத்தில் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஆனால் இங்கே இஜெட் பக்கத்தில் என்ன இருக்கு, +2 மைனஸ் இருக்கு. அப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணணும், நம்ம வெளியே எடுக்க போறோம். எப்படி சார் பண்ண போறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இங்க பாருங்க மாடல்ஸ் போட்டேன், இஜெட்டு ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுக்கோங்க, பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டம் கிடையாது, சிம்பிள் தான். பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த +2 இருக்கா, இந்த +2 -2 போட்டுக்கோங்க. இங்க மைனஸ் இருக்கா, பிளஸ் ஐயா மாத்திக்கோங்க, முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்கு, <2. ஃபார்முலா கொண்டு என்ன, மாடலஸ், இங்க பாருங்க ஃபார்முலா பாருங்க, மாடல் இஜெட் மைனஸ் ஏ <, ஈக்குவல் டு ஆர் இருக்கா, ஈக்குவல் ஆர். இங்க பாருங்க இந்த ஏக்கு நேரம் இருக்கு, -2 + ஐ இருக்கா. அப்ப எழுதிக்கோங்க, சென்டர்னு போட்டு -2, 1. ஆர்னா ரேடியஸா, ஆர்னா ரேடியஸ், ரேடியஸ் என்ன இருக்கு 2. அப்ப சென்டரோட பாயிண்ட் -2, 1, ஆரோட வேல்யூ 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா, 10th சம் பாருங்க. So that modulus 3z minus 5 plus I modulus equal to 4 represent a circle and find its center and radius சொல்றான். ஃபார்ம் என்ன பார்த்தோம், மாடல்ஸ் இஜெட் மைனஸ் ஏ ஈக்குவல் ஆர். போன தடவை பார்த்தோம், இஜெட் பக்கத்தில் மைனஸ் இருக்கு, ஏனா சென்டர், ஆர்னா ரேடியஸ் பார்த்துட்டோம். ஏனா மையத்தை குறிக்கும், ஆர்னா ஆரத்தை குறிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இஜெட்டுன்னு இருக்கு இங்க பாருங்க 3z இருக்கு. அப்போ என்ன சார் பண்றோம்னா ரொம்ப சிம்பிள், இங்க 3z இருக்கா அப்படியே பார்த்துக்கோங்க. அது இஜெட்டை மாற்ற போறேன். இஜெட் மாற்ற என்ன பாஸ் பண்றதுன்னு கேட்டா, இது அப்படியே இஜெட் போட்டு இந்த 3 தூக்கிட்டு 5 கீழே டிவைட் பை 3 பிளஸ் ஐக்கு கீழே டிவைட் பை 3 ஈக்குவல் 4 கீழே டிவைட் பை 3. இந்த 3 தூக்குமா இது கீழே டிவைட் பை 3 வந்துடும், ஐ கீழே டிவைட் பை 3 வந்துடும், 4 கீழே டிவைட் பை 3 வந்துடும். எல்லாத்துக்கும் கீழே டிவைட் பை, இதை தூக்கிட்டா ரிமைனிங் எனக்கு எல்லாத்துக்கும் என்ன வந்துடும், டிவைட் பை 3 வந்துடும். இப்போ அடுத்து பாருங்க, இந்த மைனஸ் இருக்கணுமா, நீங்க சொல்லலாம் இங்க மைனஸ் தான் சார் இருக்கு. அப்ப என்ன சார், அப்படி கிடையாது, மைனஸ் காமனா இருக்கணும். அப்ப என்ன சார் பண்றேன்னா, மாடல்ஸ் இஜெட்னு போட்டு மைனஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்க மைனஸ் ஓப்பன் பண்ணி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த -5/3 இருந்தா +5/3, இங்க +i/3 இருந்தா -i/3, மாடல்ஸ் ஈக்குவல் டு 4/3. இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க ஃபார்முலா கம்பேர் பண்ணி பாருங்க, மாடல்ஸ் இஜெட் மைனஸ் ஏ ஈக்குவல் ஆர். ஏக்கு நேரம் இஜெட் மைனஸ் ஏக்கு நேரம் என்ன இருக்கு, சென்டர் என்ன இருக்கு 5/3, 1/3 இருக்கா. இப்போ சென்டர் ஏ என்ன இருக்கு 5/3, -i/3னா -1/3. ரேடியஸ் என்ன இருக்கு, ஆர்க்கு நேரம் ரேடியஸ் என்ன இருக்கு 4/3 இருக்கா. ரேடியஸோட வேல்யூ 4/3. அடுத்த 11th சம் பாருங்க, சேம் இதே மாடல் சம் தான். சரி இங்க பாருங்க அதே மாதிரி, சோ தட் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, சர்க்கிள் ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ். நம்ம ஃபார்முலா தெரியும், மாடலஸ் இஜெட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர்னா இஜெட் மட்டும்தான் இருக்கணும், மைனஸ் நம்ம காமனா வெளியே எடுக்கணும். அப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க இது எப்பவும் போல 3z minus 6 plus 12i மாடல்ஸ் ஈக்குவல் டு 8. எப்பவும் போல இந்த 3 தூக்கிட்டு என்ன வரும் நமக்கு, z மைனஸ் இதுக்கு கீழே 3 போயிரும், பிளஸ் 12i கீழே டிவைட் 3 போயிரும், மாடல்ஸ் ஈக்குவல் டு 8 கீழே டிவைட் 3 வந்துடும். அவ்வளவுதான். இந்த 3 தூக்கிட்டா ஒவ்வொரு நம்பரு கீழே என்ன வந்துடும், ஈக்குவல் அந்த சைடு வரைக்கும் டிவைட் 3 வந்துடும். அப்ப என்ன சார் பண்ற, இப்ப மைனஸ் காமன் நடக்கும்ல, அதுவும் ரொம்ப சிம்பிள். மாடல்ஸ் போட்டு இஜெட் போட்டு மைனஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீ ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோ, -6/3 பிளஸ் 6/3 போட்டுக்கோ, இங்க அப்படியே பிளஸ் வச்சுக்கோ. சாரி, இங்க +12/3 இருக்கா. அப்ப +12/3 என்ன ஆயிரும், -12/3 மாறிடுமா. பக்கத்துல ஐ இருக்கு, க்ளோஸ் பண்ணிக்கோ பிராக்கெட்டை. மாடல்ஸ் ஈக்குவல் டு 8 3 டிவைட் பண்ண முடியாது, அதனால 8/3 அப்படியே வச்சாச்சு. இப்போ அடுத்த 1 3 7 3, 2 3 7 6, 1 3 7 3, 4 3 7 12. அப்ப என்ன வருது, மாடல்ஸ் இஜெட் மைனஸ் 2 minus 4i மாடல்ஸ் ஈக்குவல் டு 8/3. இஜெட் மைனஸ் பிராக்கெட் 2 minus 4i நம்ம க்ளோஸ் மாடல்ஸ் பண்ணி ஈக்குவல் டு 8/3. இப்போ பாருங்க 2,4 சென்டர் வெளினா அது இதுல இருந்து பாயிண்ட்ஸ் மட்டும் இருப்போம் நம்ம, பட் சென்டரோட வெளி 2,-4. ரேடியஸ் என்ன இருக்கு 8/3. ஃபார்முலா இதால இஜெட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர். ஏன்னா மையம் சென்டர் சொன்னா, அப்ப ஏவோட 2,-4, அதோட வேல்யூ 8/3 கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா இருக்கு, படிச்சுக்கோங்க.